ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளின் அடிப்படையின்படி உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவருடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசி வாழ்க்கையோட பெரியவங்க. அவங்களுடைய தோற்றம், ஆளுமை, இயல்பு, அவர்களுடைய தன்னம்பிக்கை என எதிலுமே குறை கூறவே முடியாது உங்களால். அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலுமே மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க தவறவே மாட்டாங்க. வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழக்கூடிய நபர்களாக இவங்க இயற்கையாகவே காணப்படுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சங்கடமான தருணங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் அப்படிங்கிறதே கிடையாது. தோல்வி என்கின்ற வார்த்தை அவர்களுக்கு அந்நியமானது. அவர்களால் முடியும் என்கின்ற நம்பிக்கையில் எதை வேண்டுமானாலும் செய்வாங்க. மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க என்பதை பற்றி அவங்க செவி சாய்க்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்தை டக்கு டக்குன்னு செஞ்சுருவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரர்கள் கூட்டத்தை பார்த்தோ புதிய நபர்களை பார்த்தோ கூச்சப்பட மாட்டாங்க. மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு வேண்டியதை எல்லாம் எப்படி பெற வேண்டும் அப்படின்னு தெரியும். அவங்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கு தயங்க மாட்டாங்க. வானத்தை அடைய நினைத்தாலும் தங்களுடைய லட்சியத்தை அடைந்தே தீருவாங்க. உயர்ந்த விஷயங்களுக்கு ஆசைப்படுவாங்க. தோல்வி அப்படிங்கிறது அவர்களுடைய அதிகாரத்தில் இல்லாத விஷயமா கண்டிப்பாக இருக்கும். அவர்களிடம் இருப்பது ஏராளமான தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை தடைகளை தகர்த்து முன்னேற அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் தோல்விகள் அவர்களை துவளச் செய்ய விட மாட்டார்கள். தன்னை தானே அடிக்கடி வருந்து கொண்டாலுமே அவர்களுடைய துணிச்சல் அவர்களை கனவுகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய அனுமதிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சிம்மராசிக்காரங்க எதிர்காலத்தை நோக்கி முன்னோக்கி பயணம் செய்யக்கூடிய விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. கடந்த காலத்தில் இவங்க தேங்கி நிற்பதில்லை. இவர்கள் பொதுவாகவே கடந்த கால விஷயம் பேசக்கூட விரும்ப மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கவே இவங்க விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. அதனால் கடந்த கால விஷயங்களை கொஞ்சம் கூட யோசித்து பேச மாட்டாங்க. அதை யோசிக்கவும் மாட்டாங்க. மேலும் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையானது உங்களை ஆக்கப்பூர்வமானராக மாற்றும். மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையாகவும் இவங்களுக்கு இருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எதை செய்தாலுமே தன்னம்பிக்கையோடு செய்வாங்க. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் அதை எல்லாமே பொருட்படுத்தாமல் அவங்க செய்ய வேண்டிய விஷயத்த செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இறுதி வரைக்கும் உங்களிடம் ஒரே மாதிரியான விசுவாசத்தோடு இருப்பாங்க. உங்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் நண்பர்களாக கிடைத்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்கள ஏற்றுக்கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு நல்ல விதமான சொல்யூஷனையும் கொடுப்பாங்க. பார்க்க தான் கோவக்காரங்களாக இருந்தாலும் மனசளவில் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி நிறுத்துவது என்று தெரியாது. அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஆவல் அதிகமாக இருக்கும். எந்த தடைகள் வந்தாலுமே சட்டை செய்யாமல் அவர்களுடைய எல்லா லட்சியங்களையும் நிறைவேற்றி பாடுபடுவாங்க. மேலும் சிம்மராசிக்காரர்கள் உறுதியானவங்க. சவால்கள் அவர்களுக்கு மேலும் அதிக வலிமையை கொடுக்கும். அவங்க கண் இமைக்காமல் அதிக வலிமையோடு தங்களுடைய லட்சியத்தை நோக்கி நடை போடுவார்கள். இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக முழுசாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அதை புரியும். ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் சிம்ம ராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. சிம்மராசியில் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு.
கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் கேது, களத்திர ஸ்தானத்தில் சனி ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன், தொழில் ஸ்தானத்தில் குரு சந்திரன், அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் வலம் வருது. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோதனைகளை தடை தெரியும், நீங்கள் வெற்றி பெறுவீங்க. எல்லா காரியங்களுமே சாதகமான பலன்களை கொடுக்கும். எதிலுமே லாபம் கிடைக்கும். கடன்கள் நோய்கள் தீரும். திருமண தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். நன்மை மற்றும் தீமை பற்றி கவலையே இல்லாமல் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் முடித்து பாராட்ட பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சுணக்க நிலைகள் மாறும். குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல் உண்டாகக்கூடும். மேலும் மன வலிமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூடும். பெண்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் எதையும் செய்ய முயற்சி எடுப்பீங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த சந்தேகங்கள் நீங்கும். உற்சாகமாக படிப்பீங்க. மேலும் சக வியாபாரிகளால் தொந்தரவு ஏற்படும். அதனால் பார்த்து கவனமாக வியாபாரத்தில் இருங்க. சேமிப்பிற்கு முயற்சி செய்யுங்க. ஏன் அப்படின்னா வருமானம் அதிகமாக வரும். எக்காரணத்தை கொண்டு மற்றவர்களின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். மேலும் தங்களுக்கு உள்ள வேலைகளை மட்டும் சரியாக செய்யுங்க. மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரும் தலைவலியாக அமைந்து விடக்கூடும். அதனால் மற்றவங்களோட பிரச்சனையை நீங்கள் தலையிடாதீங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு வாகனம் போன்றவை அதிக லாபத்தை காணும். ரியல் எஸ்டேட் தொழிலை செய்பவர்களுக்கு சரியான பேச்சுவார்த்தைகள் மூலமாக லாபம் ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் பெரியோர்களின் ஆசி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ருத்ரமூர்த்தியை வணங்கி வர எதிலுமே வெற்றி கிடைக்கும். செயல்களில் வேகம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்ம ராசி என்பவர்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் அந்த கடவுள் உங்களுக்கு கொடுப்பாங்க. மேலும் தேவையான அளவுக்கு உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். ஆனாலுமே வார பிற்பகுதிக்கு மேலே சிறிய அளவில் உடல்நல பாதிப்பு, அதன் காரணமாக மருத்துவ செலவுகளும் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். வாகனத்தில் செல்லும் போது மட்டும் ரொம்ப கவனம் தேவைங்க. மேலும் அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. உங்களுடைய வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது ரொம்ப நல்லது. மேலும் உங்களுக்கு நிறைய விதமான சிக்கலில் இருந்து காப்பாற்ற உதவிகரமாகவும் இந்த விஷயம் அமையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடுமையாக பாடுபட வேண்டிய காலகட்டமாக இருக்க போகுது. அதற்கேற்றாற் போல் ஆதாயம் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக நீங்கள் வேலைகள் அனைத்தையுமே செய்வீங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களிடம் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லதுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சற்று மன சோர்வு அப்படிங்கிறது உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 3, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 7, வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது, முக்கியமாக என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. அதுவும் முக்கியமாக பெண்களாக இருக்கக்கூடியவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணியிடத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் மட்டும் செய்யுங்க. மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிங்க அப்படின்னா நிறைய விதமான சிக்கல்களை மாட்டிக்குவீங்க. அதனால் இந்த 3 விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்கக்கிட்டே இந்த இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணிடுங்க. ஸோ அவங்களும் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டும். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். மேலும் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள்.